ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட் ஹோம் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா மட்டன் கிரேவி தான் பார்க்க போகிறோம். சாதத்துக்கும் அதே டைமிங்கில் சப்பாத்திக்கும் பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஈக்குவலாக இருக்கக்கூடிய கிரேவி தான் பார்க்க போகிறோம். என்னுடைய த்ரோட் வந்து கொஞ்சம் இதாகிடுச்சு, அதனால் வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்குது, சாரி. இந்த மட்டன் கிரேவி நல்ல திக்காக எப்படி வைக்கிறது, கெட்டி குழம்புன்னு கூட இதை வந்து சொல்லலாம். மட்டன் கெட்டி கிரேவி எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். 1/2 கிலோ அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா எலும்பு கறி எல்லாம் சேர்த்து நம்ம வந்து ஒரு 1/2 கிலோ அளவுக்கு எடுத்து வச்சுக்கலாம். நல்லா க்ளீன் பண்ணி மேலே வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. வேக வைக்கிறதுக்கு குக்கரில் தான் வேக வைக்க போகிறோம். தக்காளி நல்ல பெரிய தக்காளியாக 2 தக்காளி சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி நல்லா வந்து ஷேக் பண்ணி விடுங்க. மஞ்சத்தூள் சேர்த்ததெல்லாம் அடியில் போயிடும். மேலே வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எவ்வளவு வந்து ஹார்டான கறியாக இருந்தாலும் மட்டன் கறியை பார்த்திங்க அப்படின்னா நல்ல சாஃப்டாக நல்லெண்ணெய் வந்து வேக வச்சிரும். அதனால் எப்போயுமே மேலே வந்து நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றுனீங்கன்னா கறி வந்து அவ்வளோ சாஃப்டாயிரும். தண்ணி பார்த்திங்கன்னா 1/2 கிலோவுக்கு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு, இல்லைன்னா ஒரு டம்ளர் அளவுக்கு மட்டும் நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இதை அப்படியே மூடி நம்ம வந்து வேக வச்சிடலாம். 3 விசில் வந்து நான் வந்து வச்சேன். இப்போது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இந்த குழம்புக்கு மசாலா நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். காஞ்ச மிளகாய் வந்து குண்டு வத்தல் இருந்தாலும் போட்டுக்கலாம், இல்லை நீளமான மிளகாய் இருந்தாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். தேங்காய், சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி. வெங்காயம் வந்து நிறையா சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும், குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டும் வந்து நிறையா சேர்த்துக்கோங்க. ஜீரகம் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கணும். சோம்பு வந்து 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிளகு வந்து நம்மளோட காரத்துக்கு தகுந்த போல் சேர்த்துக்கணும். சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிடுங்க. செவக்க இந்த மாதிரி வதக்கிட்டு அரைக்க போகும்போது உப்பு சேர்த்துக்கோங்க. இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிருங்க. இப்போ கறி வெந்துருச்சு. கறி வந்து எப்படி வெந்திருக்கா அப்படின்னு பார்ப்போம். மட்டனு அவ்வளோ ஒரு பூ மாதிரி பார்த்திங்க அப்படின்னா வெந்திருந்துச்சு. தொட்ட உடனே அவ்வளோ சாஃப்டாக நல்லா பஞ்சு போல் இருந்துச்சு. சின்ன பிள்ளைங்க சாப்பிட்றதுக்கெலாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கறி நல்லா வேக வச்சு கொடுத்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு விழுதுமே பார்த்திங்கன்னா நம்ம நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்தாச்சு. ரொம்ப நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ அரைச்சி எடுத்த விழுதை வந்து இந்த மட்டன் இதில் சேர்த்துக்கலாம். மட்டன் கறியில் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி மசாலா அரைச்சி நீங்கள் மட்டன் குழம்பு வச்சிங்கன்னா எப்போ மட்டன் வாங்கினாலும் நீங்கள் இந்த மாதிரி தான் வந்து மட்டன் குழம்பு செய்வீங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. நிறையா வந்து பார்த்திங்க அப்படின்னா சாப்பிடும் போதே நல்ல ஒரு எனர்ஜி நமக்கு வந்து இருக்கும். மல்லித்தூள் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூனு. இது வந்து வீட்டில் இருக்கக்கூடிய குழம்புத்தூள் வந்து சேர்த்துக்கிட்டேன். இது சேர்க்கலைனாலும் பரவாயில்ல, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கிளைமேட்டுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மசாலா அரைச்சி வைக்கிறது ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிடும்போது ஹெல்த்துக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. அவ்வளோதான், நல்லா கெட்டியாக பார்த்திங்கன்னா குழம்பு வந்துடும். இதை அவ்வளோதான், கேஸில் வச்சுருங்க. நல்லா கொதிக்கணும். ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் பார்த்திங்கன்னா மட்டன் குழம்பு மலன்னு கொதிச்சிடணும். கொதிக்கும் போதே நமக்கு வந்து நம்ம சேர்த்த மசாலாவோட வாடை வரும். அதோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கலர் சேஞ்ச் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து குழம்பு வந்து தாளித்து விட்டுறலாம். லாஸ்ட்டில் தான் இன்றைக்கி நம்ம வந்து தாளிக்க போகிறோம். இப்படி இந்த நல்ல குழம்பு பார்த்திங்கன்னா மலன்னு கொதிச்சிருச்சு. இப்போது அதே அடுப்பில் பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே வதக்கின பாத்திரத்தையே வச்சு அதுலேயே பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கிட்டு, எப்போயுமே மட்டன் குழம்பு நீங்கள் எப்படி தாளிப்பீங்களோ அந்த மாதிரியே நீங்கள் வந்து தாளிச்சிடுங்க. நான் இப்படி தான் தாளிப்பேன். அதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் புதினா, மல்லி இலை, கருவேப்பிலை இதையும் போட்டு நல்ல எண்ணெயில் வந்து வதக்கிடுங்க. வதக்கிட்டு மட்டன் குழம்புல சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் மட்டும் அடுப்பில் வச்சுட்டு நம்ம வந்து குழம்பு ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பராக மணக்க மட்டன் கெட்டி குழம்பு நமக்கு ரெடி ஆகிடும். சாதத்துக்கும் சப்பாத்திக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் வர எல்லா வீடியோவையும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்வீட் ஹோம் கிச்சன் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரோடையும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.